ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாவாய் சேனல். இன்றைக்கி சிக்கன் போண்டா செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எலும்பு இல்லாத சிக்கன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. சிக்கனை வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேனில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா சிக்கன் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகணும், அதுக்காக தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வேகட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது வேகிறதுக்குள்ளே நாங்கள் மசாலா போட்டுக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு அரை கப் கடல மாவு போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுலேயும் போட்டுக்கோங்க. சிக்கனில் இதில் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெப்பர். கரம் மசாலா 1/4 ஸ்பூன். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். சிக்கன் 65 மசாலா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சிக்கன்லேயும் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் மசாலாக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான பதமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறி கொஞ்சம் நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆற விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஆறிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் இப்போ அதில் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொரிக்கணும். எண்ணெய் ஃபஸ்ட்டு சூடாகட்டும். இந்த மாதிரி கடாய் எடுத்து எண்ணெய் போட்டு வச்சுக்கோங்க. சூடாக மட்டும் வெயிட் பண்ணலாம். ஒரு சிக்கனாக எடுத்து அது மாவில் டிப் பண்ணி ஒன்றா எடுத்து போடுங்க. இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. எண்ணெய் தனித்தனியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வேக வச்சு போட்டால் நல்லா போண்டா சாஃப்டாக இருக்கும். சிக்கன் உள்ளே நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் சிக்கன் கொஞ்சம் வேக வச்சுக்கோங்கன்னு. பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. சூப்பராக நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் முருட்டும். எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். எண்ணெய் இல்லாமல் மாற்றிக்கோங்க.
பாருங்க ஃப்ரெண்ட், பிளேட்டில் வச்சு காட்டுறேன். சாஸ் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா பிடிச்சி ஸ்நாக்ஸ் இது. சிக்கனும் உள்ளே இருக்குது. இந்த மாதிரி போண்டானா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள்.